வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி பகுதிகளில் மத்திய குழுவினர் இன்று ஆய்வு நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் விவேக்கிடம் கேட்கலாம். விவேக், எந்தெந்த பகுதிகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்ய இருக்கிறார்கள், எத்தனை மணிக்கு ஆய்வு செய்கிறார்கள் என்பதை தெளிவாக சொல்லுங்கள் விவேக். வணக்கம் வசந்த். தொடர்ந்து பெய்த வடகிழக்கு பருவமழையின் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் மிகுந்த பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியிலும் மழையால் அதிக பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் புதுச்சேரியில் உள்ள அனைத்து இடங்களிலும் வெள்ள நீர் ஊருக்குள் புகுந்து மிகுந்த சேதத்தை ஏற்படுத்தியது. இதில் மொத்தம் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் 382 வீடுகள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டது. மேலும் புதுச்சேரியில் 7000 ஹெக்டேர் அளவிற்கு பயிர் நிலங்கள் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் கடலூர் பகுதிகளில் பார்வையிட்ட மத்திய குழு புதுச்சேரியில் இன்று ஆய்வினை தொடங்கியது. நேற்றிரவு புதுச்சேரி வந்தடைந்த மத்திய குழு இன்று காலை தனியார் ஓட்டலில் ஆட்சியர் மணிகண்டன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் மத்திய குழு ஆலோசனை நடத்தி காலை 10 மணி அளவில் அவர்கள் பார்வையிட புறப்பட்டனர். முதல் இடமாக கன்னிக்கோள் ஆராய்ச்சிக்குப்பம் பகுதியில் உள்ள புதுச்சேரி எல்லை பகுதியான தரைப்பாலம், அதாவது கொம்மந்தான்மேடு தரைப்பாலம் பகுதியில் பார்வையிட்ட அவர்கள் அதனைத் தொடர்ந்து கரிக்கலாம்பாக்கம், பாகூர் ஆகிய இடங்களில் பயிர் சேதங்களையும் பார்வையிட்டனர். மேலும் அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அனைத்து பயிர் நிலங்களையும் விவசாயிகளையும் அவர்கள் கேட்டறிந்தனர். மேலும் அவர்கள் குறைகள் அதிக அளவில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் விவசாயிகள் கருத்து தெரிவித்தனர். மேலும் அவர்களின் துயரத்தையும் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் தொடர்ந்து 9 இடங்களில் அவர்கள் பார்வையிட்டு தற்போது வந்துள்ளனர். கடைசியாக இந்த இடங்களில் பிள்ளையார்குப்பம் பகுதியை பார்வையிட்டு, அதாவது மத்திய குழுவின் தலைவர் TVSN பிரசாத் அவர்கள் தெரிவிக்கும் போது அனைத்து பகுதிகளிலும் பாதிக்கப்பட்ட பயிர் நிலைகளையும் தற்போது பார்வையிட்டு வருவதாகவும் இது குறித்து மத்திய அரசிடம் 1 வாரத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். வசந்த், விவேக், புதுச்சேரிக்கு உட்பட்ட இன்னும் எந்தெந்த பகுதிகள் எல்லாம் மத்திய குழுவினர் ஆய்வு செய்ய இருக்கிறார்கள் விவேக்? அதாவது புதுச்சேரியில் அந்த வடகிழக்கு பருவமழையால் மொத்தம் 382 வீடுகளும் 7000 ஹெக்டேர் பயிர்களும் புதுச்சேரியில் மொத்தமாக பாதிக்கப்பட்டன. இந்த நிவாரணங்களை மக்களுக்கு அளிக்க புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் உள்துறை அமைச்சருக்கும் பிரதமருக்கும் ரூபாய் 182 கோடியே 44 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினார். மேலும் அதனைத் தொடர்ந்து மத்திய குழு தற்போது பார்வையிட்டு வருகின்ற நிலையில் பாகூர், கரிக்கலாம்பாக்கம் அந்த இடங்களில் பிள்ளையார்குப்பம் அடுத்து இந்த பகுதிகளில் உள்ள உசுடேரி மற்றும் பயிர் பாதித்த இடங்கள் அனைத்து இடங்களிலும் தற்போது அவர்கள் பார்வையிட உள்ளனர். வசந்த், நன்றி.